लक्ष्मीनाथसमारम्भां नादजामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2377வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம் 926வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரமும் ராமாவதாரத்தில் அரக்கர்கள் எஞ்சி இருக்கிற அரக்கர்கள் ராமபிரானிடம் உயிர் பிச்சை கேட்பதான பாசுரங்களாக அமைத்திருக்கிறார். 20 பாசுரங்களால் ராமாவதாரத்தை அனுபவிக்கிற ஆழ்வார் அதிலே 18 பாசுரங்கள் அரக்கர்கள் பேசுவதாகவே அமைத்திருக்கிறார். 2 பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரங்கள். அதிலே இது 16வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் கொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுது தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் வங்கேர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்ன கோலை பதிவிருந்த குற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 926வது பெரிய திருமொழி பாசுரம். கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை அமர்களத்து வெள்ளை இல்லாது அஞ்சினோங்கான் வெங்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குழமணி தூரமே. ஏ சூரியபுத்திரனே என்று அழைக்கிறார்கள் சுக்ரீவனை பார்த்து. உங்களுடைய தலைவனான ராமபிரான் மலைகளை கொண்டு வந்து கடலிலே போட்டு அணையாய் கட்டி எங்கள் அரண்களை தகர்த்து எங்கள் மன்னனை கொன்று வெற்றி கொடி காட்டிவிட்டார். எங்களை யுத்த பூமியிலே மிகவும் துன்பத்துக்குள்ளாக்கினார். அதற்கு காரணம் ராமபிரான் அல்ல, எங்கள் தலைவன் செய்த தவறுதான். ஆனால் எஞ்சியிருக்கிற நாங்கள் என்ன தவறு செய்தோம்? சுக்ரீவனே சூரியபுத்திரனே எங்களை மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு ராமனிடம் சொல்லி உயிர் பிச்சை வாங்கித்தா. தோற்றவர்கள் ஆடுகிற ஆட்டமான குழமணி ஆட்டத்தை ஆடுகிறோம் முன்னால். உன்னுடைய வெற்றியை நாங்களும் கொண்டாடுகிறோம், எங்களுக்கு உயிர் பிச்சை தா என்று அரக்கர்கள் சுக்ரீவனை பார்த்து வேண்டுவதான பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே ஒரு பாசுரத்திலும் சுக்ரீவனை பார்த்து வேண்டினார்கள். பின்னர் அங்கதனை அனுமானை நலனை பார்த்து வேண்டினார்கள். பின்னர் வானர சைன்யத்தையே பார்த்து வேண்டினார்கள். சுக்ரீவா நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா? உன் வானர சைன்யங்கள் எங்களை இப்படி பாடாய் படுத்துகிறதே, நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு தனியாக கிட்ட கூப்பிட்டு சொன்ன மாதிரி ஒரு பாசுரம் சொன்னார். இந்த பாசுரத்திலையும் சுக்ரீவனை பார்த்து தான் சொல்கிறாங்க. முன்னீர்னா கடல். அப்படி அந்த கடல் நீரை கடலில் கல்லை போட்டால் மிதக்குமா? மிதக்காது. ஆனால் ராமாவதாரத்தில் மிதக்க வச்சார். பெரிய பெரிய மலைகளை கொண்டு வானரங்கள் போட்டது கடலில். கடலே அடையும் அளவுக்கு மலைகளை போட்டு பாலம் அமைத்து அதன் மூலமாக மிக கவனமாகவும் அதிசயமாகவும் கட்டப்பட்டிருந்த அரண்களை எல்லாம் பெயர்த்து வீரர்களாக உள்ளே நுழைந்து மிகப்பெரிய போர் புரிந்து ராவணாதிகளை கொன்று அதில் எஞ்சி இருக்கக்கூடிய அரக்கர்கள் தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தவறுதான், எங்கள் தலைவன் செய்த தவறால் தான் அந்த அல்லல் படுகிறோம். அதனால் நாங்கள் தண்டிக்கப்படக்கூடாது, உன் தலைவனிடம் சொல் என்று
அரக்கர்கள் வேண்டுகிறார்கள். ஒரு பாசுரத்தில் சொல்லுகிற போது மலையே ஆடியது என்று சொன்னார். மலை அல்ல, குன்று போல் மேனி கொண்ட அரக்கர்கள் எல்லாம் நாங்கள் உங்கள் வெற்றியை கொண்டாடுகிறோம். நாங்கள் தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறோம், எங்களுக்கு மானம் இல்லை, ஈனம் இல்லை, தோத்துட்டோம், எங்களுக்கு உயிர் பிச்சை தான் வேணும் அப்படின்னு சுக்ரீவனை கேட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரியான ஒரு பாசுரம் தான், நாங்கள் உங்களுடைய வெற்றியை, ராமனுடைய வெற்றியை நாங்களும் கொண்டாடுகிறோம், எங்களுக்கு உயிர் பிச்சை தா சுக்ரீவா என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான், எம்மை அமர்களத்து வெள்ளை இல்லாது அஞ்சினோம் கான், வெங்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குழமணி தூரமே, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி, உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததானே உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.